Hi friends, வணக்கம் and welcome to AV Creations. இந்த வீடியோவில் இந்த மாதிரி pleated belt எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்குக்கு தான் நம்ம பெல்ட் ரெடி பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற தேவையான அளவுலேருந்தே நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லென்த்து. ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு இந்த இடத்துல பெல்ட் இருக்கும். அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ளீட்ஸுக்கு லென்த் எவ்வளோ தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் லைன், இதுதான் வெயிஸ்ட் லைன். ஸோ இது கீழே வந்து ப்ளீட்ஸ் வரும். ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து மேலே வந்து தையலுக்கான இருக்கிற அளவுலாம் நான் கூட்டல. ஜஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் அளவு வந்து எவ்வளோ 10 இன்ச் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அண்ட் பேக் சைடில் நமக்கு எந்த லென்த்துக்கு வேணும், இந்த ஃப்ராக் அளவுக்கு வேணுமா இல்லை முட்டி வரைக்கும் வேணுமா என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 25 இன்ச் எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த கீழ்ப்பக்கம் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைப்போம். ஸோ அதுக்கு ஒரு இன்ச் எழுதிக்கிறேன். ஸோ இதோட டோட்டல் வந்து 36. ஸோ இந்த கிளாத்தோட லென்த் வந்து நம்ம 36 எடுத்துக்கணும். இதை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளீட்ஸுக்கு வந்து நமக்கு தேவையான லென்த் வந்து 36 இன்ச்சஸ். அண்ட் இந்த கிளாத்தோட வித் எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட வித்துக்கு மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஷோல்டர் அளவு என்ன. ஃபைனலாக என்னோட ஷோல்டர் அளவு என்ன இருக்க போகுது, 2.5 இல்லைனா 2.5 இன்ச் எது வேணால் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்கில் நான் 2 இன்ச் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ அதுதான், அதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 2 இன்ச், அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து நான் 5 ப்ளீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ இந்த சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது இப்படி தான் ஆரம்பிப்போம். ஸோ 1 2 3 4 5 அண்ட் இது வந்து இந்த சைடில் முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அதிக ப்ளீட்ஸ் வேணும்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ எத்தனை லைன்ஸ் இருக்குது, 1 2 3 4 6 7 8 9 10 11. ஸோ 11 ஃபோல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஷோல்டர் அளவில் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 1 இன்ச், இந்த பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்க 1 இன்ச். ஸோ டோட்டலாக நமக்கு 24 இன்ச். இந்த ப்ளீட்ஸ் வந்து 5 ப்ளீட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 24 இன்ச். இதுலேயே நமக்கு 6 8னா இதே மாதிரி இந்த ஷோல்டர் லென்த்து நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை வச்சு இந்த ப்ளீட்ஸுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். கூட 2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ப்ளீட்ஸ் கூட வந்து நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நம்ம பாட்டுக்கு நிறைய ப்ளீட்ஸும் வைக்க தேவையில்லை. சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 ப்ளீட்ஸ், மேக்ஸிமம் 8 ப்ளீட்ஸ் போதும். ஸோ இது அப்படியே வந்து இந்த இடத்துல இப்படி நிற்கும். இந்த வேஸ்ட் அளவுக்கு சென்டரில் இருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இது ரொம்ப ஹெவி ஆகிடக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இது எல்லாத்தையும் கூட்டினா 24 இன்ச் வருது, அதை எழுதிக்கிறேன். இப்போ டோட்டலாக இந்த ப்ளீட்டுக்கு தேவையான கிளாத்தை நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இது வந்து 24 இன்ச் அகலம், 36 இன்ச் லென்த்துக்கு ஒரு கிளாத் எடுத்துட்டா நம்ம ப்ளீட்ஸ் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெல்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு பெல்ட்டோட வித்து எவ்வளோன்னு பார்க்கலாம். வித்து வந்து மினிமம் 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த கிளாத்தை நல்லா திக்காக மடிக்கிறதுக்காக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அது 6 இன்ச் வருது. நெக்ஸ்ட்டு இந்த பெல்ட்டோட லென்த்து, ஃபுல் லென்த்து. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 இன்ச் இருக்குது. ஃபுல் சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு வந்து 25 இன்ச்சு. அண்ட் அதில் வந்து நம்ம வந்து ஒரு இடுப்பு சுற்றளவு வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லுக்கும் நம்ம வந்து பெல்ட் எடுக்க மாட்டோம். ஒரு 5 இன்ச் 4 இன்ச் கம்மியாக தான் எடுத்துப்போம். நீங்கள் அதை மாதிரி குறைச்சியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி என்ன இடுப்பு சுற்றளவு மொத்தம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 3/4 பங்கு கால்குலேட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18.75 வருது. அண்ட் தையலுக்கு வந்து ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 19.75. ரவுண்டாக வந்து நம்ம 20 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பெல்ட்டுக்கு தேவையான கிளாத்தும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அளவுலாம் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு விட்டுக்கு 20 இன்ச் லென்த்துக்கு ஒரு கிளாத் எடுத்துருக்கேன். அந்த 20 இன்ச் எப்படின்னா நம்ம இடுப்பு சுற்றளவு என்ன இருக்கோ அதுலேருந்து 3/4 பங்கு எடுத்துட்டா போதும். ஸோ இடுப்பு அளவு வந்து 25 இன்ச்சு, அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 18.75 வருது. ஸோ அது கூட தையலுக்காக ஒரு 1.25 இன்ச்சு சேர்த்து ரவுண்டாக
20 இன்ச்சுக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த கேல்குலேஷன்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இடுப்பு ஃபுல் சுற்றளவுலேருந்து ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரை இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே எல்லா சைட்லையும் இப்போ நம்ம பார்க்குறது நல்ல சைட் தான். அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெல்ட்டு கூட 2 சைட்லையும் ரோப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு 16 இன்ச்சு லென்த்துக்கு 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கம் கயிறு அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான லென்த்துக்கு கயிறு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி சென்டருக்கு வந்துட்டு அப்படியே வி ஷேப்பில் இந்த எண்டில் வந்து முடிச்சிடலாம். அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டுக்கு வந்து கிளாத்து திக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 லேயராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் சிங்கிள் லேயராக எடுத்திங்கன்னா உள்ளே வந்து ஏதாவது கேன்வாஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத 2 பக்கமும் ட்ரிம் பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கலாம். இதை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால 2 பக்கமுமே நம்ம பார்க்குறது நல்ல கிளாத்து தான். ஸோ இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 ரோப்போட எண்டுலேயும் சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெல்ட்டோட லென்த் வந்து 18.75, ஆல்மோஸ்ட் 19 இன்ச்சுக்கு பிளான் பண்ணோம். ஸோ அந்தளவு கரெக்டாக இருக்குது. இதில் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸோட லென்த் வந்து டோட்டலாக வந்து 37 இருக்குது. எக்ஸஸாக இருந்தால் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஷோல்டரில் எங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 10 இன்ச்சுன்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ண லைனை பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து ப்ளீட்ஸை மட்டும் நம்ம வந்து தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைன் வந்து மாறக்கூடாது. ஸோ அங்கே கை வச்சுட்டு கீழே ப்ளீட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது 8 இன்ச் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸோட இடுப்பு அளவு வந்து 12 இன்ச்சு. ஸோ கரெக்டாக இது வந்து சென்டருக்கு வரும். ஸோ இத்தனை ப்ளீட்ஸு அண்ட் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேல் பக்கம் வந்து பின் குத்திக்கலாம். கீழ்ப்பக்கம் நம்ம அரேஞ்ச் பண்ண ப்ளீட்ஸ் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லேஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து முத்துலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த லேஸ் அட்டாச் பண்ணால் அயன் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ நான் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த பக்கம்லாம் தேவையோ அங்கே வந்து இந்த லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிம்பிள் லேஸ் தான் அட்டாச் பண்ணுறீங்கன்னா 3 பக்கத்துலேயும் லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ப்ளீட்ஸ் எடுத்து தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் கீழ் பக்கத்துலேருந்து நம்ம வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் லேஸை வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் பேர்ல்ஸ் இருக்கிறதுனால இதை வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நார்மல் ஃபூட்டரில். ஸோ சிங்கிள் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தைச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். எங்கேயாவது பேர்ல்ஸ் டிஸ்டர்பிங்காக இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஃபுட்டரை மாற்றிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த லேஸை வந்து நம்ம ஒரு பக்கத்துக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டு சைட்லையும் அந்த ஆஃப் சாரியோட ப்ளீட்ஸுக்கு ரெண்டு சைட்லையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் மட்டும் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். லேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெல்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் வந்து சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த ப்ளீட்ஸ்லேயும் வந்து சென்டர் பார்த்துட்டு அதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம கீழ்ப்பக்கம் ப்ளீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டை இந்த மாதிரி சென்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இதை அட்டாச் பண்ணும்போது எங்கேயாவது அந்த ப்ளீட்ஸில் லூஸ் இருந்ததுன்னா அதை அகைன் வந்து நம்ம ஷோல்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த திக்கு கேன்வாஸ் உள்ளே அட்டாச் பண்ணேன். எனக்கு வீடியோ அதை ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் அது திடீர்னு தான் பிளான் பண்ணுது. பிகாஸ் இதில் வந்து நிறைய முத்து இருக்கிற லேஸ் அட்டாச் பண்ணதுனால இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லாக ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அந்த பெல்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தால் அது வளையும். அதனால இது திக்கான கேன்வாஸ். ஸோ இது வந்து 1 இன்ச் விட்டுக்கு எடுத்துகிட்டு அது உள்ளே அப்படியே வச்சுட்டேன். அதை எதுவும் ஜாயிண்ட்லாம் பண்ணல, உள்ளுக்குள்ளே அதை வச்சுட்டு அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ கீழ்ப்பக்கம் தைச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் தைக்கும் போதும் அந்த கேன்வாஸ் அட்டாச் ஆகிடும். அதே மாதிரி நடுவில் ஒரு ஸ்டிச் போடுவோம். ஸோ அதில் வந்து கேன்வாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த கேன்வாஸ் கூட இந்த பெல்ட் லென்த்துக்கு எடுத்துக்க வேணாம், ஒரு 4-5 இன்ச் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ பெல்ட்டோட சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் உள்ளே இருக்க பேப்பர் கேன்வாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெல்ட்டோட அட்டாச் ஆகிடும், மூவ் ஆகாமல் இருக்கும். ஃபைனலாக இன்னும் பெல்ட்டை வந்து இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு ஏதாவது லேஸ் இந்த மாதிரி மேட்சிங் லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும். ஸோ அந்த பக்கம் ஒரு 2-3 இன்ச், இந்த பக்கம் 2-3 இன்ச் விட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கீழ்ப்பக்கம் பெல்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன சுருக்கம் இருந்தால் கூட அதை அழகாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். பிளேட்டட் ஹிப் பெல்ட் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.